என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக் அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக் அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீரறிந்தவர், உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் இருந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரை உம்மை போற்றுவேன். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். கோழிதன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழிதன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், நேற்றும் என்றும் மாறிடாதவர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், நேற்றும் என்றும் மாறிடாதவர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், நேற்றும் என்றும் மாறிடாதவர். நம் வாழ்வில் மாற்றம் தருபவர், என் நேசர், நேற்றும் என்றும் மாறிடாதவர். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீரறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையைப் போல் தூக்கி சுமப்பவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர்.
வருகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலம் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலம் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தாயை விட மேலானவர், தந்தையை போல் அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் நம்ம நினைவுகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம கண்ணீர் அவருடைய கணக்கில் வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தூசியிலும் சாம்பலிலும் எதுக்குமே உதவாத இருந்த நம்மை தான் அவர் அபிஷேகம் பண்ணி 1000 ஜனங்களை அவருக்குள்ளாய் சேர்க்கத்தக்க அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமா நம்ம அபிஷேகம் பண்ணல, அநேக ஜனங்களை அநேக ஆத்துமாக்களை அவருக்குண்ட இழுத்து கொண்டு வரத்தக்க நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையுமே வெறுமையாய் விடுகிற தேவன் இல்ல, யாரையுமே எந்த ஒரு காரியமும் இல்லாதபடி அபிஷேகம் பண்ணுகிற தேவன் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள் தாளந்துகள் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட எதுக்காகவும் நம்ம தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மை விட்டு கொடுக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவரை விட்டு நம்ம தூரமாய் போனாலும் நம்மை சேர்த்து கொள்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் ஓ அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்,
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர போட்டு உட்கார நல்லா தானே இருந்துச்சு. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. அவர் யாருடைய கையில நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டு கொடுத்தது போல தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு விட்டு கொடுத்தது போலதான் தெரிந்தது, ஆனால் இரட்டிப்பான நன்மை நாள் நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒருபோது அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே,
சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதற்றி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சிங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷ உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. அவர் யார் கையிலும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிக்க போகலாம். ஹல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லாரு, என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்க, ஏற்ற வேளையில உயர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. அவர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்.
நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவு உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே
மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென் இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் நம்மை ஒருபோதும் தள்ளிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைத்தவர், ஈசாக்கை நினைத்தவர், யாக்கோபை நினைத்தவர், இன்று நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வியாதியஸ்தன், கடன்காரன் என்று யாரையுமே அவர் தள்ளிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கிற ஒரு தகப்பன் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லைனாலும் நேசிக்கிற ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் இருந்தா நேசிப்பாங்க, பதவி இருந்தா நேசிப்பாங்க, பொருள் இருந்தா நேசிப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லைனாலும் நேசிக்கக்கூடிய ஒரே தகப்பன் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க பாடல் பகுதி அங்கீகரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன ஆராதனை வேலையில ராஜா அன்று தூதரோடு நாங்க ஆராதிக்கணும். வானம் திறக்கப்பட்ட கூடாரத்துல இந்த மணவாட்டி சபையில ஆண்டவரே மீ துதிக்கிறோம். தூதரோடு ஆராதிக்க நீங்க தந்த கிருபைக்காக, பாக்கியத்துக்காக, சிலாக்கியத்துக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க.